Alhamdulillah Rabbil Alameen wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa ma arsalnaka illa rahmatan lil alamin. Wa qala an-nabiy sallallahu alaihi wasallam ana karim ibnul karim ibnil karim atau kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minasy syahidin wa syakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வருடந்தோறும் அற்புதமாய் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற ஜமாத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அத்தனை பேர்களுக்கும், இந்த நிகழ்வை சிரமெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற அருமைக்குரிய இந்த பள்ளியினுடைய முஃபஸ்ஸிர், அற்புதமான பேச்சாளர், எங்கள் மண்ணின் மைந்தர் என்று சொல்வதை விட அவர்களின் மண்ணில் நான் இருக்கிறேன், கண்ணியத்திற்குரிய முஹம்மது ரசீன் சிராஜி ஹஜ்ரத் அவர்களுக்கும், அற்புதமாய் கிராத் ஓதி இருக்கிற கண்ணியத்திற்குரிய இமாம் ஜுபைர் ஹஜ்ரத் அவர்களுக்கும், இங்கே எம்மோடு வருகை தந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய நிசார் நானா, கண்ணியத்திற்குரிய ஹாஜி சித்திக் சாஹிப் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், உங்கள் மகல்லாவிலேயே என்னோடு உடன் ஹஜ்ஜிலே இருந்த ரஹ்மத்துல்லா ஹாஜி, எல்லோருடைய பெயரையும் சொல்ல ஆசைதான், ஆனால் பெயர்தான் தெரியாது. அதனால் எல்லோருடைய பெயரையும் சொன்னதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் பரக்கத் செய்வானாக. வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய பேர் சலாத் சொல்றாங்க, பதில் வர்றதில்லை. என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய முஃபஸ்ஸிர் ஹஜ்ரத் அவர்கள் அழகான தலைப்பு ஒன்று வழங்கி இருக்கிறார்கள். அஹ்மத் முஹம்மத் மஹ்மூத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தமிழகத்திலே இதுவரை இப்படி ஒரு தலைப்பு யாருக்கும் வழங்கப்படவில்லை. எனக்கும் இது முதல் முறை வழங்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தலைப்பு ஒரு அடர்த்தியான தலைப்பு, அழகான தலைப்பும் கூட. காரணம், உலகத்திலே தோன்றிய எல்லா நபிக்கும் பெயர் ஒன்றுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னாலும் பெயர் ஆதம், வந்த பிறகும் ஆதம், மறுமையிலும் ஆதம் தான். நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னாலும் மூசா தான், வந்த பிறகும் மூசா தான், நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிற போதும் மூசா தான். வேறு பெயர் அல்ல. ஆனால் பெருமானாரை பொறுத்தவரை அப்படி அல்ல. பெருமானார் இந்த பூவுலகத்திலே பிறப்பதற்கு முன்னால் அவர்களின் பெயர் அஹ்மத். யாத்தி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத். காரணம், பெருமானாரை குறித்து சொல்லாத எந்த நபியும் இல்லை. நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 40 குழந்தைகள், அதிலே கடைசி பிள்ளை சீஸ் அலைஹிஸ்ஸலாம்.
அவர்களை அழைத்து சொன்னார்களா, இரண்டு விஷயத்தை விட்டுவிடாதே மகனே. இஸ்தம்சிக் பில் உர்வத்தில் உஸ்கா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உறுதியான கயிறு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற கயிறு. அந்த கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள் மகனே. இரண்டாவது, இந்த அஹ்மதை நீ விட்டு விடாதே மகனே. நான் 200 ஆண்டுகள் பூமியில் இறங்கி அழுதேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கவில்லை. சொர்க்கத்தில் அஹ்மது என்று எழுதப்பட்டிருந்தது, முகமது மஹமூத் என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பொருட்டினால் என்னை மன்னி என்று கேட்டேன், அல்லாஹ் மன்னித்து விட்டான். அதனால் மகனே, உனக்கு என்ன பெரும் பிரச்சனை இருந்தால் அந்த அஹ்மதை விட்டு விடாதே மகனே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்லுகிறார்கள் என்றால் நாம் கேட்காமலேயே அஹ்மதின் உம்மத்தாய் பிறந்திருக்கிறோம். பெருமானார் நம்மை விட்டு விடுவார்கள்? அன்பிற்குரியவர்களே, கண்மணி நாயகத்தினுடைய ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நீண்ட வரலாறுகள் சுருக்க சொல்லுகிறேன், நிறைய செய்திகள் இருப்பதால். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 8 பிள்ளைகள். அதிலே சிறந்த பிள்ளையாய், உயர்ந்த பிள்ளையாய், வாழையடி வாழையாய் சந்ததிகளை கொடுக்கிற பிள்ளையாய் இருந்தவர்கள் சாம். அதனால்தான் அந்த ஊருக்கு பெயரே ஷாம், சிரியா. அந்த ஷாமை அழைத்து சொன்னார்கள், உன்னுடைய வழியில் தான் இறுதி நபி அஹ்மது வருவார். அதனால் உன்னுடைய சந்ததிகளை யஸ்ரிபுக்கு அனுப்பிவை. அவர் வருவதற்கு முன்னால் யஸ்ரிப் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். யஸ்ரிப் என்றால் மதீனா. மக்காவுக்கு இயற்கையிலேயே சிறப்பு இருக்கிறது. எல்லா நபிமார்களும் பிறந்த இடம், வலம் வந்த இடம், காபா உள்ள இடம். ஆனால் அந்த அஹ்மது வருவதால் மட்டும் அந்த ஊர் செழிக்க வேண்டும். அதனால் உன்னுடைய சந்ததி அங்கே இருக்க வேண்டும் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மகன் ஷாமுக்கு யார் வருவதை அறிவிப்பு செய்கிறார்கள்? கண்மணி நாயகம் அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை அறிவிப்பு செய்கிறார்கள். பெருமானார் வருவதற்கு முன்னால் அஹ்மது என்று பெயர் பெற்றார்கள். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண நபியா? கலீலுல்லாஹ். உலகத்திலே 1,24,000 நபிமார்கள் இருக்க 2 பேர் தான் ஆக உயர்ந்தவர்கள். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இவர்கள் ஹபீப், ஏன் பெருமானார்? ஏன் பெருமானார் ஹபீப், ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீல்? அல்லாஹ்வின் நண்பர். அல்லாஹ்வினுடைய முழு ஆளுமையையும் கண்டவர்கள் 2 பேர் தான். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய வல்லமை, உள்ளமை, ஆளுமை, அவன் சக்தி, அவருடைய ஜுனூத் படைகள் அத்தனையும் நேரடியாக பார்த்தவர்கள் எத்தனை பேர் தான்? 2 பேர். பூமியிலிருந்து பார்த்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வானிலிருந்து பார்த்தார்கள் மேராஜிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணிலிருந்து கண்டவர்கள் இப்ராஹிம், விண்ணிலிருந்து கண்டவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் ஆளுமையை கண்டதால் இந்த வரலாறை நான் அடிக்கடி நினைவூட்டுவதுண்டு. காரணம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் இருந்த நெருக்கம். நம்ரூத் வந்து சொல்லுவான், உன் அல்லாஹ் கோழை, என்னுடைய படையோடு உன் அல்லாஹ்வின் படையை மோதச் சொல். உன் அல்லாஹ் கோழை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இப்ராஹிம் சொல்லிவிடுங்கள், அல்லாஹ்வின் படை இப்பொழுதே தயாராம், அவன் படை எப்பொழுது தயார் என்று கேளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய படை ரெடியா இருக்கு, உன் படை எப்ப ரெடியாகும்? என்னிடத்திலே காலார் படைகள், யானை படைகள், குதிரை படைகள், ஒட்டகை படைகள், 4 வகை படைகள் இருக்கிறது. அதனால தயார் பண்ணுவதற்கு 3 நாள் தேவை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சரி நீ தயார் செய்,
3 நாள் ஆகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒற்றன் வருகிறான். நம்ரூதின் படை தயாராக இருக்கிறதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியார் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தா, ஒரு ஆளை ஒரு சமூகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்க்கறாங்க, வேற யாரும் கூட இல்லை. போய் பார்த்தா எல்லா படைகள் கடல் மாதிரி இருக்கு. ரப்பிடத்திலே கேட்டார்கள், ரப்பே அவன் படை தயாராக இருக்கிறது, உன் படை எப்பொழுது வரும்? அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை காட்டினான், திரையை அகற்றினான். ரப்பின் படைகளை பார்த்தார்கள். 14 வகை படை அல்லாஹ்வுக்கு சொந்தம். ரப்பின் படையை பார்த்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய படையை கண்டார்கள். ரப்பின் படையை பார்த்துவிட்டு நம்ரூதின் படையை கண்டார்கள். இந்த பக்கம் அல்லாஹ்வின் படை, இந்த பக்கம் நம்ரூதோட படை. திரும்பி திரும்பி பார்த்துட்டு நம்ரூதின் படையை பார்த்து சொன்னார்கள், கஜனாஹி பஅல்லாஹ், அல்லாஹ்வின் படைக்கு முன்னாடி கொசுவின் இறகுவோடு இருக்கிறது இந்த படை. அல்லாஹ்வுக்கு எப்பயுமே ஒரு பழக்கம், நபியின் நாவுல என்ன வார்த்தை வருதோ அதை ரொம்ப புண்ணியமாய் அல்லாஹ்வே நினைப்பான் என்றால், அப்ப நாம அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். என் நபியின் நாவில் கொசு என்ற வார்த்தை வந்து விட்டது, அதனால் இந்த படையை அழிப்பதற்கு கொசுக்களை மட்டும் அனுப்புகிறேன் அல்லாஹ். யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகைப்படை, காலார் படைகள் அத்தனையும் அழிக்க கொசுக்களை மட்டும் அனுப்பினான். வந்த படை இன்னைக்கு வரைக்கும் போகல இல்லையா? போயிடுச்சா? அப்ப அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய ஆளுமையை கண்டவர்கள். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, அல்லாஹ் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு ரசூலை அனுப்ப வேண்டும். அவர் என்னெல்லாம் செய்யணும்? வேதத்தை ஓத வேண்டும், ஞானத்தை தர வேண்டும், விளக்கத்தை சொல்ல வேண்டும், எல்லாம் வரிசையா தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து பேசுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து, உன்னுடைய சந்ததியில் அவர் ஒருத்தர் தான் தோன்றுவார். ஆனால் இஸ்ஹாக்கை அழைத்து பேசுகிறார்கள், உன் சந்ததியில் ஆயிரக்கணக்கான நபிமார்கள் தோன்றுவார்கள். இஸ்ஹாக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், உனக்கு 2 குழந்தை பிறக்கும், ஒன்று இஸ்ஹாக், இன்னொன்று ஈசு என்று ஒரு ரிவாயத் வருகிறது. ஆனால் அந்த சந்ததிகள் முழுக்க மன்னர்களாய் இருப்பார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகள் முழுக்க நபிமார்களாய் இருப்பார்கள். எவ்வளவு நபிமார்கள் வந்தாலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு சந்ததி கண்மணி ரசூலுக்கு ஈடாக. அஹ்மத் இஸ்மாயில் உன்னுடைய மணி வயிற்றில் பிறப்பார். அதனாலதான் வாசப்படியை சரி செஞ்சு விட்டாங்களா இல்லையா? வாசப்படியை சரி செய்தார்கள். இந்த பெண்ணின் மூலமாக குழந்தை பிறந்தால் அது நபியாக வருவதற்கு தகுதி இல்லை, வேணாம், வேறொரு மனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புடம் போட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கி அதன் மூலமாகத்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார்கள், ஒரு குழந்தை பிறக்கும், அதனுடைய பெயர் அஹ்மத். அல்லாஹு அக்பர். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு நபியை உலகம் கண்டதே இல்லை. காரணம், அல்லாஹ்வோடு எப்பொழுதும் சண்டை. ரப்போடு வாதம் பண்ணுவதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அதனாலதான் பனு இஸ்ரவேலர்கள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. அவர்கள் படுத்துகிற பாடு, முதலில் வட்டியை உருவாக்கியவர்கள், வளமையாக்கியவர்கள் பனு இஸ்ரவேலர்கள். அதை ஒழிக்க வந்த நபிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம். பனு இஸ்ரவேலர்களின் நபிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா இன்னைக்கு நம்மால் எப்படி சொல்லிட்டான்னா, வட்டி மூசாங்களாம் இல்லையா? எவனாவது வட்டி வாங்கினா மூசா அலைஹிஸ்ஸலாம் வட்டி கடை வச்சிருந்தாரு, அப்படி பேரை மாத்திட்டான். ஒழிக்க வந்த நபியை என்னவோ வட்டி கடை வச்சு நடத்தின மாதிரியே வட்டி மூசா வர்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் பார்த்தா குறவளே கிடைச்சிருவாங்க. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் தௌராத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு
நபி வருவார். அந்த நபியின் உம்மத் எப்படி இருக்கும் தெரியுமா? நபியின் உம்மத்தை பற்றி அவர்கள் நிறைய பேர் குர்ஆனை மனனம் செய்வார்கள். நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர். ஆனா தௌராத்தை மனப்பாடம் பண்ணது மொத்தமே 4 பேர் தான். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை உண்டு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், அந்த கௌமா, அந்த உம்மத்தா என்னுடைய உம்மத்தை ஆக்கு. அல்லாஹ் சொல்லுவான், இல்லை இல்லை, அதெல்லாம் உம்மத்தி அஹ்மத், அஹ்மதின் உம்மத்து தான் இந்த நன்மையை பெறுவார்கள். அந்த தௌராத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது, ஒரு உம்மத் வருவார்கள், ஒரு நன்மை செய்தால் 1க்கு 10, ஒரு தீமை செய்தால் ஒரு தீமைக்கு 1 தீமை தான். அந்த உம்மத்தாக ஆக்கிறப்பே அல்லாஹ் சொல்லுவான், அதெல்லாம் உம்மத்தே அஹ்மதி, அஹ்மது நபி முஹம்மது நபியினுடைய உம்மத்திற்கு சொந்தமானது. தௌராத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு உம்மத்திற்கு ஒரு இரவு கிடைக்கும். ஒரு நாள் அமல் செய்தால் 1000 இரவுகள் அமல் செய்த நன்மை கிடைத்துவிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த பாக்கியமாவது என் உம்மத்துக்கு குர்ஆன் ரப்பே. சலுகைகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், அதெல்லாம் உம்மத்தே அஹ்மதுக்கு சொந்தமானது. நமக்கு எவ்வளவு விஷயங்கள் சொந்தமாக இருக்கிறது, கேட்காமலே ரப்பு கொடுத்திருக்கிறார். வரிசையாக முந்தைய உம்மத்திற்கெல்லாம் கனிமத் ஹலால் இல்லை, போர்க்களத்திலே வெற்றி பொருள். ஆனால் ஒரு உம்மத்துக்கு அது ஹலால். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் எப்பயுமே சண்டை போட்டுட்டு கிடக்கிறாங்க, அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை என் உம்மத்திற்கு கொடு. நோ நோ நோ, அதெல்லாம் உம்மத்தே அஹ்மதுக்கு சொந்தம். இப்படி வரிசையா சொல்லி கடைசியில பொறுமை தாங்க முடியாம மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசாம என்ன அந்த உம்மத்தை முகமதுல ஆக்கி, என்னை அந்த உம்மத்தை முகமதியாவாக ஆக்கிவிடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், மூசா, உன்னைத்தான் நான் கலீமுல்லாவாக ஆக்கி இருக்கிறேனே, அல்லாஹ்வோடு பேசுகிற ஆற்றல் படைத்தவராக ஆக்கி இருக்கிறேனே, நீ என்ன பேசினாலும் நான் கேட்கிறேனே, அதனால கும்மின ஷாக்கிரீன், எனக்கு நன்றி உள்ளவராக ஆகிவிடு. அஹ்மது என்று ஒரு நபி வருவார், அந்த நபியின் உம்மத்துக்கள் சிறப்பை பெற்ற உம்மத்துக்கள். அல்லாஹு அக்பர். தௌராத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது அஹ்மது என்று. நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தோன்றினார்கள். யாத்தி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், நான் செய்ததையெல்லாம் அவர் செய்வார். பணங்காசின் மீது ஆசைப்படாத நபி. மதீனாவுக்குள்ள எப்படி போனாங்களோ மௌத்து வரைக்கும் அப்படித்தான். ஆனா தோழர்கள் எல்லாம் லட்சாதிபதிகள் இல்லையா? ஆனா வரும்போது ஒண்ணும் இல்லாம வருவாரு, லேசா ஒரு எம்சி ஆவாரு, அந்த தெருவில் 4 வீடு வாங்குவார், எம்எல்ஏ ஆவார், தெருவையே வாங்கிடுவார், எம்பி ஆவார், ஊரையே வாங்கிடுவார். இது சமூகத்தினுடைய நிலை. ஆனால் நாயகம் ஈருலக சக்கரவர்த்தி தன்னை சுற்றி இருக்கிற எல்லோரையும் லட்சாதிபதியாக ஆக்கி அழகு பார்த்து ஆசை பார்த்து உருவாக்கி பெருமானார் எந்த ஏழையாய் வாழ்ந்தார்களோ, அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வஅமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி மின் ஜும்ரத்தில் மசாக்கீன், இப்படி ஒரு தலைவரை உலகம் கண்டதே இல்லை. ஒரு நபி வருவார், அவரின் பெயர் அஹ்மத். அதுலயும் அல்லாஹ் எவ்வளவு அழகாக எழுத்துக்களை கூட அவன் தான் தேர்வு செய்கிறான். புள்ளி இல்லாத எழுத்துக்களில் அஹ்மதை கோர்வை செய்கிறான். படைப்பினங்கள் மொத்தமே 4 தான். படைப்பு என்பது மொத்தமே எத்தனை லட்சம் இருக்கிறதோ, கடலில் 20 லட்சம் இனங்கள், தாவரங்களாக 16 லட்சம், புழுபூச்சிகளாக விலங்குகளாக 2 லட்சம். எல்லாத்திலையும் சிறந்தவன் மனிதன். எத்தனை லட்சம் இருந்தாலும் படைப்பின் அமைப்பு 4 விதம் தான். மரங்கள் நின்று கொண்டே இருக்கும், சில படைப்புகள் மலை போன்ற படைப்புகள் உட்கார்ந்தே இருக்கும், ஆடு மாடுகளை போன்றவை குனிந்தே இருக்கும், புழுபூச்சிகள் பாம்புகள் சுஜூத் சஜிதாவிலேயே இருக்கும். மரத்தால் சஜிதா செய்ய முடியாது, மழையால் எழுந்து நிற்க முடியாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் நாளையும் செய்ய முடியும். அவனால் நிற்கவும் முடியும், உட்காரவும் முடியும், குனியவும் முடியும், படுக்கவும் முடியும்.
அதனால் தான் தொழுகையின் பரலாய் இந்த நாளையும் ஆக்கினார். நன்றி செலுத்தும் முகமாக இந்த 4 நிலையில் உள்ள எழுத்துக்களை தான் நாயகத்திற்கு தேர்வு செய்தான். அஹ்மதில் அலிஃப் நின்று கொண்டே இருக்கும், ஹா ருக்குவிலே இருக்கும், மீம் சுஜூதிலே இருக்கும், தால் உட்கார்ந்து இருக்கும். அப்ப 4 நிலைகளையும் சேர்த்து படைப்பின் மொத்தம் நாயகம் என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ் வைத்த பெயர் தான் அஹ்மத். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரே அதிசயம். அல்லாஹ் அக்பர். எல்லோராலும் புகழப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் அஹ்மத். அஹ்மத்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அஹ்மத் என்றால் எல்லோரையும், பல அர்த்தங்கள் இருக்கிறது, பாசிட்டிவாய் பார்ப்பவர், எல்லோரையும் புகழக்கூடியவர். அஹ்மத் அஹ்மத் எல்லோரையும் புகழ்வார்கள் பெருமானார். யாரையாவது பெருமானார் திட்டி பார்த்திருந்தார்? தன்னுடைய தோழர்கள் யாரையாவது? இன்னைக்கு நம்மள்ட வேலை செய்யற ஒருத்தர் 10 வருஷம் வேலை செய்யறான்னு வச்சுக்கோமே, அந்த 10 வருஷம் வேலை செய்யறவனை என்னைக்காவது திட்டாத நாள் உண்டா? ஏண்டா 10 வருஷமா கூட இருக்க, பைத்தியக்காரனா தாண்டா இருக்கிற, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு விளங்குறது இல்லையாடா? 1000 வார்த்தைகள் சொல்லுகிறோமே. பெருமானாருக்கு 10 ஆண்டு பணி செய்த அனஸ் ரலியல்லாஹு பார்த்து பெருமானார் ஒரு வார்த்தை கூட நெகட்டிவா, நீ மடப்பைய, முட்டா பைய, விளங்காத பைய சொன்னதே இல்லை. பாசிட்டிவ் சிந்தனையாக. ஆனால் சமீப காலத்தில் இந்த நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கிறோம். வகுப்பறை பாசிட்டிவ் சிந்தனையை வளர்க்க வேண்டிய வகுப்பறையில் கண் தெரியாதவரை பார்த்து போன ஜென்மத்து பாவம் என்றார். எங்கு பாசிட்டிவ் சொல்லப்பட வேண்டுமோ அங்கே நெகட்டிவ் போதிக்கப்படுகிறது. அங்கிருந்து உருவாகிற பிள்ளைகள் எப்படி உருவாவார்கள்? ஊனமுற்றவர்கள் எல்லாம், மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் போன ஜென்மத்து பாவமா? பெருமானார் அந்த ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகளோடு எப்படி நடந்தார்கள் தெரியுமா? அவர்களை புகழ்ந்த விதம் என்ன தெரியுமா? ஆக குள்ளமானவர். சகாபாக்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? ஆக குள்ளமானவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. எல்லோரும் குள்ளர் என்று அழைக்கிற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் 3 அடி. அர் ரஹ்மான் சூரா இறங்குகிறது. இந்த சூறாவை காபாவிலே போய் யார் ஓதுவது? குட்டையா இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். பொதுவாகவே குட்டையா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேகம் இருக்கும். ஏன்னா ஹார்ட் மூளை பக்கத்துல இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்டாவே இருப்பாங்க. சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் அப்படி இருக்கிற மாதிரியே தெரியுது இல்லையா? அன்பிற்குரியவர்களே கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, நான் போறேன் நாயகமே, ஓதுறேன் நாயகம். அவர் ஆடு மேய்க்கிற இடையர். வேண்டாம், உன்னை நைய புடைத்து விடுவார்கள். காபாவிலே அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் சாதாரண ரவுடிகள் அல்ல, ரொம்ப மோசமான ஆளு. அபூ ஜஹில், உத்பா, ஷைபா, வலீத், ஹக்கீம். வானா, இல்லை நாயகமே நான் ஓதுகிறேன். சரி போயிட்டு வாங்க. அர் ரஹ்மான் சூராவை பிஸ்மில்லா சொல்லி சத்தமா ஓத அபூ ஜஹில் வாங்கி கொடுத்து காதை அறுத்து கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டான். காதை அறுத்து கையிலே வாங்கி வருகிறார். எப்படி இருக்கும் காதை அறுத்தா? பெருமானார் வருகிற போதே சிரிக்கிறார். ரசூலை காதை அறுத்து கையில கொடுத்துட்டாங்க, சிரிக்கிறீங்க நீங்க, சிரிக்கிறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஜஹில் உன் காதை அறுத்தான். இப்பொழுதுதான் ஜிப்ரீல் சொல்லிவிட்டு செல்கிறார், அபூ ஜஹிலின் கழுத்தை நீதான் அறுப்பான். அபூ ஜஹிலின் கருத்தை ஒரு நாள் காலை அறுத்தவர் பாசிட்டிவ். நீ கவலைப்படாத. அதுதான் நடந்தது. பத்ர் போர்க்களத்திலே முஅவ்வித் முஆத் அட்ரஸ் இல்லாத 2 சிறுவர்கள் பாய்ந்து போனார்கள். ஒருவர் ஒட்டகத்தின் காலை வெட்டினார், ஒருவர் ஆளை வெட்டினார். குற்றுயிராய் கிடக்கிறார் அபூ ஜஹில். போய் கழுத்தை வெட்டினது யார் தான்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குள்ளமாக இருக்கிறாய், நீ போன ஜென்மத்து பாவம், அதனால் அல்லாஹ் உன்னை இப்படி படைத்து விட்டான். பேசவே இல்லை. அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா?
பெருமானார் அவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டார். காரணம், அறிவாளி என்பதை சிறு வயதிலேயே தெரிந்து கொண்டார். போகிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, ஆடு மேய்க்கிற சின்ன பையன், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போய் இந்த ஆட்டில் கொஞ்சம் பால் வேணும். இந்த சின்ன பையன், குட்டி பையன் சொல்றாரு, இந்த ஆடு பால் கறக்காது, காரணம் இது பாலிகாகாத ஆடு, வயது வராத ஆடு. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பெரிய மனுஷன் அவர் கை வச்சாருன்னா பால் சுரக்கும். அப்பயே அறிவாளி, பார்க்கலாம். வந்து பார்க்கிறார், பெருமானார் கை வைத்தார்கள், பால் சுரக்கிறது. பாலை பெற்ற பெருமானார் முதலில் தான் குடிக்கவில்லை, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறார்கள். ரசூல் குடிக்க குடிக்க அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வயிறு நிறைகிறது. நட்பு, நட்பு பாசம். ரசூலுக்கு வயிறு நிறைந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வயிறு நிறைகிறது. எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பெருமானாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, உபகாரத்திற்கு பிரதி உபகாரம். அஜத்து சொன்னாங்களா இல்லையா, பால் கறக்க சட்டி. அல்லாஹ் அக்பர். நபிட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியாம கேட்கறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், எனக்கு பால் கொடுத்தாய், உனக்கு என்ன வேண்டும்? ஏதாவது கேட்பாரு. சின்ன பையன் இல்லையா, ரொம்ப ஹாட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா, சட்டுன்னு கேட்டாரு, எனக்கு எதுவுமே வேணாம். இந்த பால் கறக்காத ஆட்டில் ஏதோ ரெண்டு வார்த்தையை முணுமுணுன்னு சொல்லிட்டு தடவுனீங்கல்ல, பால் வந்துச்சா இல்லையா, அதை சொல்லுங்க. ஹோல்சேல் வியாபாரத்தை பத்தி அதை ஒன்ன சொல்லுங்க, போது பால் கம்பெனி வந்துருவேன். 4 ஆட்டை வாங்கி நான் பாட்டுக்கு தடவிக்கிட்டே இருந்தா அது பாட்டுக்கு பாலை கறந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு வேணும். இன்னக்க அல்ல, குறையாக பெருமானார் ஒரு காலமும் நினைக்கவில்லை. அதனால் அவர்கள் அஹ்மத். அல்லாஹு அக்பர். கண் தெரியாத சஹாபிகள் பெருமானாரிடத்தில் எவ்வளவு உயர்வாக கருதப்பட்டார்கள் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் இந்த இடத்தை மெஹராபை யாருக்கும் விட்டு கொடுத்ததாக ஒரு வரலாறு கூட இல்லை. பெரும் ரசூலுல்லாஹ் தான் தொழுது வைப்பாங்க, அங்க நிற்கிற தகுதியும் யாருக்கும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தொலைவை கேட்டோங்கிறப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தொலைவா வச்சாங்க, கண்களை குளமாக்கி கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது போருக்கு சென்றாலும் மதீனாவிலே தொழ வைக்கிற பொறுப்பை யாருக்கு தான் தருவார்கள்? அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம். அவர் போன ஜென்மத்து பாவம், அதனால் அங்கே நிற்கிற அதிகாரம் அவருக்கு இல்லை, சொன்னதே இல்லை. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இடத்தை கொடுக்கிறார்கள். கண்மணி நாயகம் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா முன்னாடி யார் நிற்கிறான்னு தெரியாது, கண்ணு தெரியாது. பெருமானார் உயர் குலத்தோடு குறைஷிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட பேச ஆசைப்படுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பக்கம் திரும்பல. காரணம், பெருமானார் அங்கிட்டு பார்க்கல. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கிட்டானே, அபஸவத்தவல்ல அன்ஜாஅஹுல் அஹ்மா, அவங்கள்ட்ட பேசாதீங்க, இவர்கிட்ட பேசுங்கன்ட்டான். ரசூலே, அவர்களை விட உங்களுக்கு இவர் முக்கியம். அல்லாஹ் ரசூலின் பார்வையில் கண் தெரியாதவர்கள் ஆக உயர்ந்தவர்கள் இல்லையா? இத்பான் இப்னு மாலிக் இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் வர்றாரு, ரசூலே எனக்கு பார்வை கொஞ்சம் மங்கல், மழையெல்லாம் வந்துச்சுன்னா நான் ரோடு கடந்தெல்லாம் வந்து தொழுகைக்கு வர முடியறதில்லை, ஜமாத்துக்கு வந்து சேர முடியறதில்லை, அதனால வீடும் தூரமா இருக்கு, கண்ணு தெரியல, எங்க வீட்டுக்கு நீங்க வந்து ஒரு இடத்துல தொலை வச்சு காட்டுங்க, அங்கே நான் தொழுது கொள்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்தால் நான் இமாமத்து செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேலை உனக்கு வேணாம் சொல்லல. ரசூலே சென்றார்கள். பெருமானார் எப்படி மதித்தார்கள் தெரியுமா? வீட்டுக்குள்ளே சென்ற நாயகம், நீங்கள் எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே நின்று நான் தொலை வைக்கிறேன். ரசூலுல்லாஹ் தான் விரும்பின இடத்தை, இந்த வீட்டில் சில பேர் இருக்கிறாங்க, கடைக்குள்ள போன உடனே இப்படி இருந்தா வியாபாரம் சரியா வராது, அதனால கல்லாவை மாத்துங்க இல்லையா, கடையை மாத்துங்க. பெருமானார் ஒரு காலத்திலும் சொன்னதில்லை. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விரும்புகிற இடத்தில் நின்று தொலை வைத்து விட்டு சந்தோஷப்படுத்தி விட்டு தாஹா ரசூலுல்லாஹ் கிளம்பினார்களே தவிர, கண்ணு தெரியாத ஆளு
உன் வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் பெருமானார் ஒரு காலத்திலும் நினைத்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. உசூலு சாசியில ஒரு ஹதீஸ், ஒரு அழகான ஹதீஸ். கண் தெரியாதவர்களை பார்த்து சிரித்ததால் சமூகத்திற்கு ஒரு பெரும் சட்டம் கிடைத்தது. தொழுதுகிட்டு இருப்பாங்க, கண்ணு தெரியாம ஒரு சகாபி குழிக்குள்ள காலை விட்டு கீழே விழுந்துருவார். இதை பார்த்துட்டு தொழுதுகிட்டு இருந்த சகாபாக்கள் ஒரு சிலர் சிரிச்சுவாங்க. தொழுகையை முடித்து விட்டு பெருமானார் கேட்கிறார்கள், யார் சிரித்தீர்கள்? யாராவது பதில் சொல்லுவாங்கல்ல? ஒருத்தரும் பதில் வரல. யார் சிரித்தீர்கள்? பெருமானாரின் முகம் மாறுகிறது. வெடி சிரிப்பு வேறு சிரித்திருக்கிறீர்கள், யார் சிரித்தீர்கள்? சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை பார்த்து சிரித்ததால் ஓடு அல்ல, உங்கள் தொழுகையே போனது. ஒருத்தர் தொழுகையில பேசினா கூட ஒழுதான் போகும். ஆனா ஒரு கண் தெரியாதவரை ஏளனமாக பார்த்து சிரித்ததால் தொழுகையே போனது. சிரிப்பு இட்டுக்கட்டு கூட தொழுகையை குறிக்காது இல்லையா? ஆனால் இது தொழுகையே முறித்து விடுகிறது என்றால் கண் தெரியாதவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். குறைகளில் பெரிய குறை எது தெரியுமா? குழந்தை இல்லை என்ற குறை. இன்னைக்கு அதுலயும் ரொம்ப மோசம் இந்த சமூகம். கல்யாணம் பண்ணி 3 மாசத்திலேயே புள்ள வேணுங்கிறான். ஏதாவது புழுப்பூச்சி இருக்கா, ஏதாவது புழுப்பூச்சி இருக்கா, இப்படியே கேட்டு கேட்டு அவனை நோகடிச்சு இல்லையா? குழந்தையை கொடுப்பவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளை, நாடியவர்களுக்கு பெண் பிள்ளை, நாடியவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலர்களாக மாற்றி விடுகிறார். ஆனா அது குற்றம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கெல்லாம் நான் பரிந்துரை செய்வேன் என்றார். அதனால அல்லாஹு அக்பர், அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஹியா பின்த் அப்துல்லாஹ் பக்கரியா அப்படிங்கிற பெண்மணி வர்றாங்க. ரசூலே, கல்யாணம் பண்ணி சில வருடங்கள் ஆச்சு, குழந்தையே இல்லை ரசூலே, நீலாம் போன ஜென்மத்துக்கு பாவம்மா, உனக்கெல்லாம் குழந்தையே பிறக்காது என்று பெருமானார் பேசவில்லை. ஒடுச்செய்தி விட்டு 2 ரக்காத்து தொழுதார்கள். அந்த பெண் புர்கா போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, துவா செய்தார்களாம். பெருமானார், யா அல்லாஹ், நீ இந்த பெண்ணுக்கு குழந்தையை தருவதால் உன் ஹஸானா குறைந்து விடுமா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு, ரப்பே, இந்த பெண்ணே போதும் போதும் என்று சொல்லுகிற வரை குழந்தையை கொடு. எவ்வளவு குழந்தை நினைக்கிறீங்க? 60 பிள்ளைகள், 60 பிள்ளை. ஒரு சூழ்நிலை 4 3 4 3 அந்த அம்மா வந்துச்சான். முடியல 60ஓட வெளியே போன இல்லையா? ஆட்டுக்குட்டி மந்த போன மாதிரி. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு 6 புள்ள ஒரு ஆள் பத்துச்சுனாவே அப்படி பார்க்கறான். புள்ள பெக்கிறதையே தொழிலா வச்சுட்டு இருக்கியாடா கேட்கிறான். 1 2க்கு நீங்க அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேவலமாக கருதவில்லை, துஆ செய்தார்கள். அல்லாஹு அக்பர். 60 குழந்தைகள். சாபித் இப்னு யஸீத் ஒரு கால் நெட்ட ஒரு கால் குட்டை, தயங்கி வர்றாரு. ரசூலே, என்ன மதீனாவாசிகள் கிண்டல் பண்றாங்க. அன்னைக்கே நம்மால் பேர் வச்சிருக்கிறான், இப்ப பேர் வைக்கிறான்னா இது 1947 நடங்கிறான். ஒரு ஆள் இப்படி நடந்து போனார்னா இது 1980 நடையில வர்றாரு பாரு ஆதியார் அப்படின்னு பேர் வச்சிருப்பான். அந்த நடைக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு நடைக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். அப்ப பெருமானார்ட்ட வந்து சொல்றாங்க, ரசூலே, எல்லாம் கேலி பண்றாங்க, அதனால நீங்க தான் சரி பண்ணணும் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் பார்த்து, நீ என்ன பாவம் செஞ்சியோ அல்லாஹ் உன்னை இப்படி படிச்சுட்டான் பார்க்கல. அவங்க அஹ்மத் எல்லோரையும் பாசிட்டிவாக பார்த்த நாகையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நிற்க வைத்து தன் உமிழ் நீரை எடுத்து எந்த கால் குட்டையாக இருக்கிறதோ அதிலே தடவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க சொன்னார்கள். வரலாற்றை நீங்கள் பாருங்கள். மதீனாவிலேயே அழகு நடைபெற்றவர் யார் என்றால் சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா. பேரழகு நடை. நடை அழகு என்றால் அவருக்கு தான் சொல்ல வேண்டும். பெருமானார் மாட்டிக் கொடுத்தார்கள்.
நாம் அறிந்த வரலாறு புகாரியிலே வருமல்லவா, ஒரு நீக்ரோ பெண்மணி, ரசூலே எனக்கு வலிப்பு வருகிறது ரசூலே, அடிக்கடி வலிப்பு வருது ரசூலே, என்னால் முடியவில்லை ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்மா உனக்கு சுகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா? சுகத்தை கேட்டால் சுகத்தை தருகிறேன், சொர்க்கத்தை கேட்டால் சொர்க்கம் தருகிறேன். அந்த அம்மா கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருச்சு. ரசூலுல்லாஹ் எனக்கு ரெண்டும் தான் வேணும்னு சொல்லிடுச்சுன்னா ரெண்டு கிடைச்சிடும். எனக்கு சுகமும் வேண்டும் சொர்க்கமும் வேண்டும் ரசூலே. ரசூல் இல்லை என்று சொன்னதே இல்லையே. ஆனா அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சுன்னா எனக்கு சொர்க்கம் தான் வேணும், ஆனா ஒரு கண்டிஷன், நான் வலிப்பு வந்து இழுக்கிற போது என் ஆடைகள் விலகுகிறது ரசூலே, அது விலகக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை குறையாக கருதவே இல்லை. ரப்பிடத்திலே துஆ செய்தார்கள், ரப்பே ஒரு சொர்க்கவாசியாக ஆக்கிவிடு. அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்ணை பார்க்க செல்கிற போது சொர்க்கவாசியின் வீட்டுக்கு செல்கிறேன் என்று சொல்வார்களாம். உலகத்தில் பூமியிலேயே சொர்க்கத்தை தீர்மானித்து இவர் சொர்க்கவாசி என்று சொல்லுகிற ஆற்றல் உலகத்தில் வேறு எந்த நபிக்கும் இல்லை, கண்மணி ரசூலுக்கு மட்டும் சொந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதில் ஒன்று இந்த பெண்மணி. அல்லாஹு அக்பர். பெருமானார் குறையாக கருதவே இல்லை. பெருமானாரின் காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அபுதரியா. யார் அந்த அபுதரியா? ரெண்டு காலும் ஊனம், ரெண்டு கையும் ஊனம். காலும் சரியில்லை, கையும் சரியில்லை, ஊனம். அவரை கடந்து செல்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. அவர் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று மிக அழகாக துதித்துக் கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு பக்கத்துல வந்து, என்ன அல்ஹம்துலில்லாஹ், உனக்கு ஏதாவது உருப்படியா இருக்கா? காலும் இல்லை கையும் இல்லை, என்ன அல்ஹம்துலில்லாஹ்? அபுதரியா பார்த்த பார்வை உமர் ரலியல்லாஹுவை ஒரு மாத காலம் நோய்வாய்ப்படுத்தியது. உமர் அமீருல் முஃமினீன் அவர்களே, ரெண்டு கை ரெண்டு கால் எனக்கு இல்லதான், ஆனால் அவனை துதிப்பதற்கு நாவை ரப்பு சலாமத்தாக வைத்திருக்கிறானே, நான் உண்ணுகிற உணவை செரிக்க வைப்பதற்கு உள்ளுறுப்புகளை சலாமத்தாக வைத்திருக்கிறானே. என்னை பார்த்து நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர்கள், உங்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உமர் அலி அவர்களே, உங்க வாழ்நாளில் எத்தனை நாள் நீங்கள் பட்டினி கிடந்திருக்கிறீர்கள்? உமர் அலி எல்லா தன்னுடைய கதையெல்லாம் சொல்றாங்க. நிறைய பட்டினி கிடந்திருக்கேன், கஷ்டம், ஏகப்பட்ட கஷ்டங்கள். கஷ்டத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் உயர்த்தினான், பிளாஷ்பேக் ஓடுச்சு. ஆனா அபுதரியா உமர் அலி அல்லாவை பார்த்து, எனக்கு ரெண்டு கை இல்லை ரெண்டு கால் இல்லை, என் ரப்பு என்னை ஒரு நேரம் கூட பட்டினி போட்டதில்லை, ஒரு நேரம் கூட பட்டினி போட்டதில்லை. பெருமானார் சொன்னது நினைந்திருக்கிறதா உமர்? இன்னமா துர்தக்கூன பிதுஅஃபாஇக்கும், எங்களால் தான் உங்களுக்கு உணவை ரப்பு வழங்குகிறான். முடியாத பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்களே, அவர்களால் அந்த இல்லத்திற்கு உணவு கொடுக்கிறார், அந்த இல்லத்திற்கு ரிஸ்க் கொடுக்கிறார். பெருமானாரின் பார்வை என்ன அழகான பார்வை இல்லையா? இந்த ஜென்மாந்திரங்கள் என்பதை பெருமானார் ஒரு காலத்திலும் கொண்டு வந்து நிறுத்தவே இல்லை. அதனால் அவர்கள் அஹ்மத் எல்லோரையும் அதிகம் புகழக்கூடியவர்கள், பாசிட்டிவ் சிந்தனையாளர். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. உலகத்தில் அதிகம் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் அவர்கள்தான். அஹ்மத் அது இன்னும் அதிகம் புகழ்ந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வயசு 960 வயசு, அவங்க புகழாததையா புகழ்ந்துட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1040 வயது வாழ்ந்தார்கள், அவர்கள் புகழாததையா புகழ்ந்து விட்டார்கள். ஒவ்வொரு நபியும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் 1000 வயது வாழ்ந்தவர்கள். அந்த நபிமார்கள் 1000 வயசு, 300 வயசுல தான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. 300 வயசுல நம்மளுக்கு முன்ன ஒரு 5-6 தலைமுறை காணாம போயிடும் இல்லையா? 300 வயசுல ஒருத்தருக்கு கல்யாணம்னா என்ன? 28-30 கல்யாணம் பண்ணலன்னா ஏற இறங்க பார்க்கலாம். இவருக்கு என்ன குறையோ தெரியல, 30 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணல. அல்லாஹு அக்பர். நம்ம ஊர்ல ஒரு ஆளுக்கு எய்ட்ஸ்னே கிளப்பி விட்டான். 30 வயசு ஆச்சு, பாவம் நல்ல மனுஷன். இன்னைக்கு வரைக்கும் சும்மாவே தான் சுத்திட்டு இருக்கான்.
அல்லாஹு அக்பர். ஆனால் இவ்வளவு வயது கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்ததை விடவா பெருமானார் புகழ்ந்து விட்டார்கள்? ஆம், சில மந்திர சொற்களை அல்லாஹ் பெருமானாருக்கு வழங்கினான். அந்த மந்திர சொற்களை ஒரு முறை சொன்னால் பல ஆயிரம் ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்த நன்மை, புகழ்ந்த நன்மை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. ஒரே ஒரு தடவை சொன்னா 3000 ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்த நன்மை. மலக்குகளால் அந்த நன்மையை எழுதவே முடியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். எந்த நபியின் உம்மத்திற்கும் இல்லை, இந்த நபியின் உம்மத்திற்கு மட்டும்தான், ரசூலின் உம்மத்திற்கு மட்டும்தான். 99 பிரச்சனைகளுக்கு அதில் தீர்வு இருக்கிறது. குறைந்தது கவலை என்றார்கள் கண்மணிகள். குறைஞ்சது கவலை. கடையை திறக்கும் போது அந்த லாஹோல ஓதி பாருங்களேன், கடையை மூடும் போது அந்த லாஹோல ஓதி பாருங்களேன். லாஹோல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் 100 தடவை ஓதுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். வாடிக்கையாளர்களை ரப்பு கொண்டு வந்து கொட்டுவான். ஆனால் இந்த உம்மத்திற்கு அவ்வளவு பாடத்தை பெருமானார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த உம்மத்து அதை பார்ப்பதற்கு தயாராக இல்லை. அப்ப அஹ்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை கொஞ்சம் பார்த்தவர். அஹ்மத் உலகத்தில் அதிகம் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள், அதனால் அவர்கள் அஹ்மத். முஹம்மத் என்றால் இந்த பூ உலகத்திலே ரசூலுக்கு பெயர், இந்த பூமியிலே முஹம்மத். பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் அஹ்மத், பிறந்ததற்கு பிறகு முஹம்மத். உலகத்தில் இருக்கிற எல்லோராலும் புகழக்கூடியவர்கள், எல்லோரும் புகழக்கூடியவர்கள். ரசூலை புகழாத யாராவது இருக்காங்களா? எல்லோரும், மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லாம். பெருமானாரை புகழாத யாரும் இல்லை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் 60 வருஷம் புகழ்ந்தார். எத்தனை வருஷம்? 60 வருஷம் புகழ்ந்தார். இன்னைக்கு புகழே கூடாதுன்னு வேற ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? நான் அதற்குள் நுழையவில்லை, நான் நுழையவும் விரும்புவதில்லை. அன்பிற்குரியவர்களே, பொதுவாகவே ஒரு நடிகன் மேல பாசம் வந்துருச்சுன்னா என்ன செய்வான்? நடிகன் மேல பாசம் வந்தா அவன் பேரையே சொல்லிட்டு இருப்பான். தலைவா உடல் மண்ணுக்கு, இல்லையா உயிர் உனக்கு. இப்படிக்கு ரஜினி முகமது நவுது பில்லா. நோட்டீஸ், ரஜினி எப்படா முகமது அண்ணாரு? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். முதல்ல பேரை சொல்லிக்கிட்டே இருப்பான், அப்புறம் காதல் ஆயிடுவான். அப்ப அவன் எப்படி முடி வச்சானோ, எப்படி நடந்தானோ அந்த நடிகன் அது மாதிரி நடக்கிறது. ஒரு பக்கெட் மொட்டை அடிச்சானா இவனு ஒரு பக்கெட் மொட்டை அடிப்பான். ஒரு செருப்போடு நடந்தானா இவனு ஒரு செருப்போடு நடப்பான். ஃபேஷன்டுவான். கடைசி என்ன செய்வான் தெரியுமா? அவன் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்குவான். இது சாதாரண நடிகர்களுக்கே இந்த நிலை என்றால் கண்மணி நாயகத்தை புகழாமல் காதல் வராது. இது நான் சொல்லல, இமாம் கஸாலி சொல்றாங்க. மாதிஹே ரசூல், ஆஷிகே ரசூல், தாபிஹே ரசூல், தாஹிலே ரசூல். முதல்ல புகழணும் ரசூல. ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா ஹுவ அக்ரம். ரசூலே சொல்லி கொடுக்குறாங்க எப்படி புகழ்றதுன்னு. இதை ஒரு தடவை சொன்னா 70 மலக்குகள் 1000 நாள் இவருடைய பாவத்தை மன்னித்து விடுன்னு துஆ கேக்குறாங்க. ஒரு தடவை சொன்னா ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா ஹுவ அக்ரம். அல்லாஹு அக்பர். எல்லோராலும் புகழப்படக்கூடியவர்கள். முதல்ல புகழணும். புகழ்தான் காதலாக மாறும். காதல் வந்தால் தானே பின்பற்ற முடியும். சகாபாக்கள் புகழ்ந்தார்கள், புகழ் காதலானது, பின்பற்றினார்கள். அதனால் சொர்க்கத்தில் ரசூலோடு இருப்பார்கள். இதுதான் நியதி. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழாத ஒரு தலைவரும் உலகத்தில் இல்லை. ஏன் புகழ வேண்டும்? புகழுக்கான எல்லா காரணங்களும் ரசூலிடத்தில் இருக்கிறது. அதனால் அவர் புகழுக்குரியவர். உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை உலகம் கண்டதே இல்லை. எதையெல்லாம் பார்த்து நம்ம புகழ்வோம்? அரபியிலே சொல்லுவார்கள் ஜமால், கமால், நவால், கராபா. அழகு, அழகுள்ள சாதனத்தை புகழ்வார்கள். ஏதாவது ஒரு பொருள் அழகா இருந்துச்சுன்னு சொன்னா புகழ்ற வழக்கம் உண்டு. அறிவை கண்டு புகழ்வார்கள். அப்துல் கலாம் எதனால புகழ்றாங்க? அவருடைய அழகா.
அறிவை கண்டு உபகாரிகளை புகழுவார்கள், உறவுக்காரர்களை புகழுவார்கள். இது என் மாமா, அது ஒரு காலம் இருந்துச்சு, இப்ப அப்படிலாம் இல்லை. உறவையெல்லாம் விட்டுட்டு இது நான் வாங்கின கார், இது நான் வாங்கின வீடு, இது நான் வாங்கின தொப்பி, நவுது பில்லா எல்லாம் மாறி போச்சு. பெருமானாரிடத்தில் இந்த நான்கும் நிறைவாக இருந்தது. அழகு, ரசூலின் அழகை விட உலகத்தில் சிறந்த அழகர் யார் இருக்கிறார்கள்? எங்க உஸ்தாத் பிஎஸ்பி ஜெயலலிதா செலுத்தவர்கள் பாடத்திலே சொல்லுவார்கள், அல்லாஹ் அவருடைய கவரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்குவானாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகு, ரசூலின் அழகு வித்தியாசம் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகு பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை மாறவே இல்லை. அழகன் அதான் ஹசன். பிறக்கும் போது எப்படி அழகாக இருந்தார்களோ இறக்கும் போதும் அப்படி அழகு. இது உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. பிறக்கும் போது பார்த்தா அது 18 வயசுல பளபளன்னு இருப்பார். நடையெல்லாம் பார்த்தா அண்ணன் நட மாதிரி இருக்கும், அண்ணன் நடந்த மாதிரி. 70 வயசுல பார்த்தா மாத்து தகுந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அவர் நடக்கிற நடைய பார்த்தா 18 வயசுல நெத்தியெல்லாம் பார்த்தாக்கா அப்படி தார் போட்ட ரோடு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். 70 வயசுல உழுத நிலம் மாதிரி இருக்கும் இல்லையா? கண்ணத்துக்குன்னா உதாரணம் நம்மளால கொடுக்கும்போது பொதுவாகவே எல்லாத்துக்குமே உதாரணம் நம்மளால சாப்பிட்ற பொருளாக தான் கொடுப்பான். பொண்ணு எப்படி இருக்கு? லட்டு மாதிரி, ஆப்பிள் மாதிரி சொல்றாங்களே இல்லையா? அதே மாதிரி 18 வயசுல பார்த்தா கண்ணம்லாம் பல பலன்னு ஆப்பிள் மாதிரி இருக்கும். 70 வயசுல உலர்ந்த திராட்சை மாதிரி மாறி. இது நமக்கு. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த போது எவ்வளவு அழகோ அதே அழகுதான் இறக்கிறப்போ. இது அழகு குறையவே இல்லை. ஆனால் ரசூலின் அழகு எப்படி தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கூடும். ஒவ்வொரு முறை பார்க்கிற போது பெருமானார் பேரழகாய் மாறுவார்கள். அவர்கள் ஹசீன், இவர்கள் மலீஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலீஹ். உமர் ரலியல்லாஹுவே சொல்லுகிறார்கள், ரசூலே ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்கிற போது திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது ரசூலே. அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ரசூலை காணுகிற பாக்கியத்தை நசீபாக்குவான். அதை விட வேறு பாக்கிய உலகத்தில் எதுவுமே இல்லை. அவர்கள் ஹசீன், அழகு. உலகத்தில் எந்த மனைவியாவது கணவனை புகழ்ந்திருக்கிறாங்களா? இவர் வேண்டா சொல்லுவார், கண்ணே மணியே வைரமே வைடூரியமே மாணிக்கமே மரகதமே இல்லையா? எந்த மனைவியாவது இங்க இருக்கிறவங்க எல்லாம் புகழ்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? கணவன் தான் புகழுவார், மனைவிட்ட இருந்து புகழ் வரவே வராது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு வயசுல சின்ன புள்ள ஆயிஷா, பெருமானார் வஃபாத் ஆகிற போது ஆயிஷா ரலியல்லாஹு 18 வயசு. 15 வயசு ஆயிஷா, ரசூலுக்கு வயது 60, இவங்களுக்கு வயசு 15. ஆயிஷா சொல்றாங்க, லனா ஷம்சுன் வலில் ஆஃபாக்கி ஷம்சுன் வ ஷம்சி தத்லுகு பஅதல் இஷா. எங்களுக்கும் ஒரு சூரியன், வானுக்கும் ஒரு சூரியன். எங்கள் சூரியன் இரவில் தான் உதயமாகும். ஆயிஷா சொல்றாங்க, ரசூலே உங்கள் பேரழகை அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஆப்பிளை அறுப்பதற்கு பகரமாக கரங்களை அறுத்துக் கொண்டார்கள் அந்த அழகு மங்கைகள். அவங்க உங்க அழக பார்த்திருந்தா தங்களின் இதயங்களையே அறுத்திருப்பார்கள் சொல்லுவாங்க. பேரழகு பெட்டகமே சொல்றது யாரு? மனைவி. இங்க ஒரே ஒரு நேரத்துல தான் மனைவி புகழ்ந்திருக்கிறார், அந்த டிமானிட்டேஷன் நேரத்தில். புருஷனை பார்த்து, ஏங்க நீங்களும் 2000 ரூபாய் நோட்டு ஒண்ணுங்க. புருஷனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியா செல்லும், நானும் 2000 ரூபாய் நோட்டு ஒண்ணா? ஆமாங்க, வைக்கவும் முடியல மாற்றவும் முடியல, ரொம்ப சிக்கலா இருக்கு இல்லையா? அப்படி புகழ்ந்தா ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பெருமானாரினுடைய அழகு பேரழகு. பெருமானாரினுடைய அழகை ரசிப்பதற்காகவே ஒரு பெண்மணி ஆடை கொடுப்பார். பௌர்ணமி நிலவன்று பெருமானார் ஆடையை போட்டுக் கொண்டு வருவார்கள். அப்பொழுது நிலவு அழகா, வானத்தையே அலங்கரிக்கிற பௌர்ணமி நிலவு அழகா
பெருமானார் அழகா என்று வருகிற போது அம்மார் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நாங்கள் பார்ப்போம் அந்த ரசூலுக்கு முன்னால் அந்த நிலவு தோற்று போகும். பேரழகு நிலவு பெருமானாருக்கு முன்னால் தோற்று போகும். பேரழகு. அதனால் அவர் புகழுக்குரியவர். சரி, அறிவு என்ன அறிவாளி தெரியுமா? எந்த ஆசிரியரிடத்திலும் அவர் மண்டியிடவில்லை. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியருக்கும் அவர் ஆசிரியர். அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் யாரும் இல்லை. ரசூல் யார்கிட்ட போய் படிச்சாங்க? ஆனால் ரசூலுல்லா பாடம் சொல்லாத ஆசிரியர் யாரும் இல்லை. எல்லோருக்குமான ஆசிரியர். பெருமானாரின் அறிவை அளக்கிற அளவிற்கு பூமியில் அறிவாளி இல்லை. எவ்வளவு பெரிய மாற்றங்கள் 23 வருஷத்துல. அதுக்கு 3 வருஷம் வகி இறங்கல. வெறும் 20 ஆண்டுகளில் பெருமானார் செய்த மாற்றம் உலகத்திலே வேறு எந்த தலைவனாலும் செய்ய முடியவில்லை. அடிமைகளை ஒழித்தார்கள், அரசாட்சியை சீர் செய்தார்கள், நேர்மையை நிலைநாட்டினார்கள், பெண் பிள்ளைகளுக்கான உரிமைகளை கொடுத்தார்கள். 2000 வருஷம் சாதிக்க முடியாத பெருமானார் வெறும் 20 ஆண்டுகள், வெறும் 20 ஆண்டுகள் வட்டிய உலகத்தை விட்டு ஒழிச்சிட முடியுமா? இன்னைக்கு இருக்கிற காலத்துல வட்டிய உலகத்தை விட்டு ஒழிச்சிட முடியுமா? இந்த வட்டியால் ஏற்படுகிற தீமைகள் எவ்வளவு! எவனோ ஒருவன் வாழுவான், சாமானியன் எல்லாம் செத்து விடுவான். ரத்தத்தை உறிஞ்சுகிற வட்டி. பெருமானாரின் 2 வார்த்தைகள் அந்த சமூகத்தை மாற்றியது. ஒருவருக்கொருவர் உதவுங்கள், வீண் விரயம் வேண்டாம். பெருமானார் மதீனாவில் நுழைகிற போது சொன்ன வார்த்தைகள். ஒருவருக்கொருவர் உதவுங்கள், வீண் விரயம் வேண்டாம். ஒரே வருஷம் வட்டி முழுவதும் மதீனாவில் இருந்து அகன்றது. பெருமானார் வஃபாத் ஆகிற போது மதீனாவில் ஒரு ஏழை கூட இல்லை. ஒரு ஏழை கூட இல்லை. யார் மாற்றினார்கள்? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மாற்றினார்கள். அல்லாஹ் அக்பர். டாக்டர் ரிச்சர்ட் சொல்லுவான், நான் ஈசாவைத்தான் இயேசுவைத்தான் நினைத்தேன் உலக ஆசை இல்லாதவர் என்று. ஆனால் உலகத்தின் பக்கம் திரும்பி பார்க்காத ஒரு கதாநாயகன் முகம்மது என்பதை நான் அவரின் வரலாற்றை கண்டு வியந்து போனேன் என்கிறார் டாக்டர் ரிச்சர்ட். உலகத்தின் மோகம் உள்ளே நுழையவே இல்லையே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படி வாழ்ந்தாங்க. வரலாறு சொல்லும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இருப்பாங்க. நமக்கு நல்ல பாடம் அது. சென்று கொண்டே இருக்கிற போது சின்ன வயசுல கூட அவங்க ஒரு சும்மா பாலைவனத்திலே போகும்போது தட்டிக்கொண்டே செல்வார்களாம் குச்சியை வச்சு. ஒரு இடத்துல டங் டங்னு சவுண்டு வருது. என்னன்னு தோண்டி பார்த்தா ஒரு சின்ன குடம், அது நிறைய தங்க காசு. நாம அப்படி பார்த்துட்டு எப்படி இருக்கும்? அன்னையோட பிரச்சனை முடிஞ்சுடா, அல்ஹம்துலில்லாஹ் அண்ணா நகர்ல ஒரு வீடை வாங்கிட்டு அல்லாண்டு செட்டில் ஆயிட வேண்டியதான் இல்லையா? சில பேர் இப்பயே தங்க காசு கிடைச்ச மாதிரியே நினைச்சிட்டு உட்காந்துருக்கு. அல்லாஹ் அக்பர். நாம நினைப்போம். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, யா கத்லா, கொலகார பாவி, உர்ரி கைரி, நம்மளை விட்டுரு, உனக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை வானா என்று காலையில பார்த்துட்டு ஓடிட்டான். உர்ரி கைரி, என்ன விட்டு கொலகார பாவி. போனதுக்கு பின்னாடி கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆள் வந்தான். பார்த்தா குடமும் தங்க காசு எடுத்தான்ல. இன்னொருத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சொன்னான், நான் பார்த்துட்டேன். அப்ப பாதி பாதி டீல் நடக்குது. சரி, வேற வழி இல்லையே. சரி, உனக்கு பாதி எனக்கு பாதி. உள்ள இருக்கிற காசு பிரிச்ச ஒண்ணு அந்த குடம் அப்படின்னா அவன் இந்த குடம். சரி, முதல்ல பசியா இருக்கு, யாராவது ஒருத்தர் சாப்பாடு வாங்கிடுவாங்க. நம்ம 2 பேர்த்துல யாராவது, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. நான் என்ன இழிச்சவாயா? நான் சாப்பாடு வாங்க போகும்போது நீ தூக்கிட்டு ஓடிடுவேன். அந்த பாடெல்லாம் வேணாம், நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். அவன் சாப்பாடு வாங்கிட்டு வர்றவங்களாட்டி என்ன பாடுபடுத்திருச்சு? வர்றவனை காலி பண்ணிடணும். மரத்தில் இருக்கிற குச்சியை எடுத்து நல்ல சீவி வச்சுக்கிட்டான். சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சோன்னு ஒரு சொருகு முடிஞ்சு போச்சு. அவன் செத்து போயிட்டான். ஃபுல்லா இவனுக்கு தான். அவன் தங்க காசையும் எடுத்துக்கிட்டான், குடத்தையும் எடுத்துக்கிட்டான், இவன் காசையும் எடுத்துக்கிட்டான், எல்லாம் எடுத்துட்டு கடுமையான பசி சாப்பிட்டான். இவனும் செத்து போயிட்டான். வரும்போது அவன் விஷத்தை கலந்து கொண்டு வந்தான். இந்த மாப்பிளையை காலி பண்ணணும்.
மாலை நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அப்படி பார்த்தாங்க, யா கத்லா உலகார பாவியே, சாயந்தரத்துக்குள்ள 2 பேர்த்த காலி பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. நிறைய பேர் பணத்தால் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். ஒரு காலமும் பணம் நிம்மதி கொடுத்ததாக வரலாறே இல்லை. பணத்தால் நிம்மதி அடைந்தவர்கள் என்று உலகத்திலே வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. இதை நிரூபித்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் டாக்டர் ரிச்சர்ட் சொல்லுகிறார். ஈசாவை பார்த்தேன், ஆனால் இந்த உள்ளத்திற்குள்ளே பணம் என்ற காசு என்ற மோகம் வராத ஒப்பற்ற தலைவர் நபிகள் நாயகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்கிறார். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவால் புகழப்படுகிறார்கள். உபகாரம், ரசூலை போன்ற உபகாரி உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? ரசூல் இல்லை என்றால் நாம் எல்லாம் இல்லையே, ஒரு சொர்க்கம் இல்லையே, எதுவுமே இல்லையே. அப்ப உபகாரி என்ற காரணத்தினால் எல்லோரும் ரசூலை புகழ்கிறோம். பெருமானாரை போன்ற பேருபகாரி இந்த உலகத்திலே பிறக்கவே இல்லை. சின்ன சின்ன உபகாரத்திற்கெல்லாம் பெருமானார் கொடுத்த பரிசு பெரிய பெரிய பரிசு. நான் மாணவர்களுக்கும் சொல்லுவேன், இங்கும் சொல்லி இருக்கிறேன். பெருமானார் செய்த பேருபகாரம் என்ன தெரியுமா? ஒதுக்கி வைக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹ், எல்லோராலும் ஒதுக்கி வைக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹ் நீங்கிறோ. ஆனால் பெருமானார் அரவணைத்து, பிலால் அந்த அந்த சௌத்தன், நீ வாங்கு சொன்னால் அரசுக்கே கேட்கிறது, அரசுக்கே கேட்கிறது என்று அருகில் வைத்துக் கொண்ட பிலாலை பார்த்து ஒரு நாள், பிலால் உமக்கு என்ன வேண்டும்? இந்த உபகாரி இடத்திலிருந்து பிரதி உபகாரி பேசுகிறார். பிலால் ரலியல்லாஹ், உனக்கு என்ன வேண்டும் பிலால்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனே பிலால் ரலியல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு என்ன காட்டாலும் கிடைக்கிட்டா என்ன புரிஞ்சுக்கிட்டு, இது மாதிரி ஒரு முதலாளி என்னைக்காவது தொழிலாளியை பார்த்து கேட்டிருக்கமா? டே தம்பி வாடா, நல்ல லாபம் லட்சக்கணக்கில் வந்துருச்சு, வாடா உன்னால தாண்டா லாபம் வந்துச்சு, உனக்கு இன்னைக்கு என்ன வேண்டும் கேள்வி தரேன். நம்மளால ஒரு பிரியாணியை போட்டு வேலையை முடிச்சிருவான், ஒரு முட்டையை எக்ஸ்ட்ரா வை, சிக்கன் 65 சேர்த்து கொடு, முடிஞ்சுக்கார. அல்லாஹ் அக்பர். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே பிலால் ரலியல்லாஹ், எனக்கு சொர்க்கம் வேண்டும் ரசூலே, உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் பிலால். சாதாரண இல்லை, எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னாடி நான் தான் போகணும். எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னாடி செல்லுவாய் பிலால். போதாத நாயகமே, எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னாடி செல்ல வேண்டும். போருக்கே போகாம ஷஹீதுக்கு முன்னாடி போகணும். செல்லுவாய் பிலால். போதாத நாயகமே, எல்லா சித்திக்குகளுக்கு முன்னாடி, அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகும். செல்லுவாய் பிலால். எல்லா நபிமார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும். எல்லா நபிமார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்வாய் பிலால். எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும். என்ன பேராசை! செல்லுவாய் பிலால். உங்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும் ரசூலே. நாம தான் என்ன செஞ்சிருப்போம் யோசிச்சு பாருங்க. சிஎம் 7 ஸ்டார் ஹோட்டல் ஓபன் போறாரு, ரிப்பன் எடுத்து கட் பண்றதுக்கு முன்னாடி அப்படி கத்திரியை எடுக்கும் போது பிஏ சொல்றாரு, சார் ஒரு நாள் நான் வெட்டுறேன் சார். முதல்ல அவரை வெட்டிட்டு தான் அடுத்து சிஎம் ரிப்பனை வெட்டுவார் இல்லையா? ஆனால் குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு முன்னால் நீ சொர்க்கம் செல்வாய் பிலால். என்ன உபகாரம்! சின்ன சின்ன உபகாரத்திற்கு பெருமானார் கொடுத்த பரிசு அந்த உபகாரி. அதனால் அவர் புகழப்படுகிறார். விழாக்கடியில் கண்ணிலிருந்து கண்ணீர் கதறி கதறி அழுகிறார்கள். வாழ்நாளில் ஒரு எட்டு கூட உங்களுக்கு முன்னால் வைத்ததே இல்லை சூழே. நான் சொர்க்கத்தில் எப்படி உங்களுக்கு முன்னாடி போவேன்? உலகத்திலே நடக்கிற போதே உங்களுக்கு முன்னால் ஒரு எட்டு வைத்ததில்லை, ஒரு நாளும் நடக்காத ரசூலே. பெருமானார் சொன்னார்கள், மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம், நபிமார்கள் சொன்ன சொல்லிலிருந்து புரள்வதில்லை. நாளை மறுமையிலே ஒட்டகத்திலே நான் தான் சொர்க்கத்திற்குள் செல்லுவேன், ஆனால் என் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு எனக்கு பணியாளராய் எனக்கு முன்னால் நீ செல்வாய். அன்பிற்குரியவர்களே, உபகாரி, பேருபகாரி. அதனால் நேசிக்கிறோம், உலகம் நேசிக்கிறது. அவர்கள் முஹம்மத், உலகத்தில் இருக்கிற எல்லோராலும் புகழப்படக்கூடியவர்கள், எல்லோரும் புகழும் மாமனிதர். அவர்கள் நமக்கு சொந்தம். நாயகத்தினுடைய மனைவிமார்கள் நமக்கு யாரு?
தாய்மார்கள். அப்ப ரசூல் நமக்கு தகப்பனார், மார்க்கத்தின் தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பெருமானார் புகழுக்குரியவர், புகழுக்கான எல்லா காரணங்களும் நிறைவாக இருக்கிறது. அதனால் இந்த பூமியிலே அவருக்கு பெயர் முஹம்மத், எல்லோராலும் புகழப்படக்கூடிய மனிதர். நாளை மறுமையிலே அவர்களுக்கான பெயர் மஹ்மூத். அகமது முகமது தான் கூட முடியாதாங்க, மஹ்மூத், உம்மத்தே மஹ்மூத். நாமெல்லாம் மஹ்மூத் என்றால் இந்த உலகத்தில் அதிகம் புகழப்பட்டவர் யார்? அதிகம் புகழப்பட்டவரே என்று அல்லாஹ் அழைப்பான். அதிகம் புகழப்பட்டவரே. மற்ற நபிமார்களுடைய கவுமெல்லாம் அந்த நபியை அவ்வளவு புகழ்ந்தது இல்லை. அதிகம் புகழப்பட்ட நபியார் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையும் தாண்டி அந்த மஹமூத் அதிகம் புகழப்பட்டவரே என்ற அழைப்பதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பமாய் பயன்படுத்தி அல்லாஹ் நம்மின் மீது பாசம் கொண்டிருக்கிறார், இதை சந்தர்ப்பமாக வைத்து உம்மத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் ஷஃபாஅத் வேண்டும் என்று கேட்பார். சஜிதாவிலே விழுந்து இந்த மஹமூது நபி சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த உலகத்திலேயே நிறைய பேர்களுக்கு பரிந்துரை செய்கிற பாக்கியத்தை கொடுத்தார். ஒரு ஹாஃபில், நரகவாதிகள் 10 பேரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம். அந்த சாதிக்குல் மஸ்தூக் சொன்ன வார்த்தைகள். குர்ஆனை மனனம் செய்தால் 10 பேர். ஒரு ஹாஃபில், ஒரு முஜாஹித் 70 பேர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம், நரகவாதிகள். ஒரு ஹாஜி 400 பேர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம், நரகவாசிகள். சொன்ன நாயகம் துல்கர்னை, உக்காஷா, இவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக பெருமானார் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் தாண்டி உவைசுல் கர்ணி, ஆட்டினுடைய ரோமம், ஆட்டில் எவ்வளவு ரோமம் இருக்கும், ரோமம் அளவுக்கு உள்ளவர்களை, நரகவாசிகளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார் உவைசுல் கர்ணி. சொன்ன ரசூலுல்லாஹ் மிச்சம் இருக்கிற அத்தனை பேர்களையும் என் ஷஃபாஅத்தால் அழைத்து செல்லுவேன். என் உம்மத்தில் ஒருவர் கூட கலிமா சொன்னவர் நரகத்தில் இருக்கிற வரை நான் ஓய மாட்டேன் என்றார்களே, அதனால் அவர்கள் மஹ்மூத், அஹ்மதாய், முஹம்மதாய், மஹமூதாய் வாழ்ந்த நாயகத்தின் உம்மத்தாய் நாம் இருக்கிறோம். பெருமானாரினுடைய வாழ்வை நாம் கையில் எடுத்து வாழ்ந்து சிறக்க வல்லோ நல்ல வாய்ப்புகள் நல்குவானாக. வாகுல் தஹ்வானானி அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஷுக்ரன், ஜஸாக்கல்லாஹு கைரன் ஜஸா. மிக அற்புதமான பேருரையை நிகழ்த்தி கொடுத்த எங்களுடைய ஆசை பிறந்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நல்லதொரு உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நிறைவாக தந்தருள்வானாக. இது போன்ற எல்லா வருடத்துடைய மீலாது நாட்களையும் மசரத்துடைய பயானை கேட்டு பயன்பட்டு செல்லும் நல்லதொரு நசீபாக நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இப்பொழுது யானவை வைத்து படித்து வைத்தோடு பின்னால் துவாவோடு கூட்டம் இங்கே நிறைவு. நம்ம கொஞ்சம் போகணும்னு சொல்லிடுங்க. அசர்த்த உங்களுக்கு செல்வதாஸ் பள்ளி அடுத்து பயான் இருக்கிறதால நம்ம அசர்த்த அவங்க அடுத்து போகிறாங்க. பைக் முடிச்சுட்டு நம்ம கூட்டத்தை யாரும் போயிட வேணாம்.